இப்போ மறைச்சா நிறையா டூலருக்கு அவதாரம் போடலாம். ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி. மிஷின் சார்ஜ் இல்லையா? மைக்கு இதே மைக்கு, கை மைக் கிடையாது. நம்ம நக்கல் பண்ணுறேன் ப்ரோ. வளநாடு காவல்துறையின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். அதாவது நாங்கள் நிறைய இடத்துல பந்தோஸ் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஊருக்கு நாடகம்னு தான் எங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. சார் எங்கள் ஊர் நாடகத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. இல்லை அதை கேளுங்க, நாடகத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி, நாடகத்துக்கு வந்தால் என்னடா ஆடல் போல் வச்சுருக்காங்க போல இருக்குன்ட்டு நாங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் வேந்து போயிட்டோம். கூட்டத்தை பார்த்துட்டு இல்லை, அது ஏன்னு எனக்கும் சரியாக தெரியல. இங்கே வந்து விசாரித்த பிறகு தான் தலைவரோட கைவித்த தான் போல இருக்குது. உண்மைதான். அதாவது நிறைய ஒரு நாடகத்துக்கு போய் பார்த்துருக்கோம். ஆள் கையை விட்டு எண்ணிடுவோம். 4, 7, 9, 11, 15, 28பா கேமராமேன். இப்போ எங்களால் எழுத முடியல. உண்மையுமே ஒரு ஆடல் பாலோட அதிக கும்பல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அவரோட கைவண்ணம் தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இதை சொல்லணும். ஓகே, அனைவருக்கும் நன்றி. வணக்கம். கண்டு கழிங்கள். தேங்க்யூ. காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய அன்பாலயத்துக்கு நிறையா உதவி செய்திருக்கார்கள். வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி மைக்கிலே வந்து பேசக்கூடிய அதிகாரி நிறையா இருக்காங்க. இந்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து பார்த்தோம், ஆடலும் பாடல் ஒரு வேளை நாடகத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஊருக்காரங்க இங்கே போட்டாங்களோ, நாளைக்கு மேல் இடத்துல நம்ம வேலை போயிடும்னு அவர் பயந்துருக்கார். இது பூராமே எங்கள் சொந்தம்யா. நாங்கள் எல்லாருமே எங்கே நாடகத்துக்கு போனாலும் நாங்கள் போயிடுவோம். காவல்துறை சட்டத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறோம். என்றைக்குமே காவல்துறைக்கு என் தமிழர்கள் அத்தனை பேருமே நாங்கள் நண்பர்களாக இருப்போம். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. என்னை கண்டுக்கிறவே இல்லையா? எவ்வளோ தம் கட்டி பேசுனீங்க தம்பி. ஐயா, விழா கமிட்டி இருந்தால் அந்த தம்பி அங்கிட்ட கொண்டு வரது நல்லது. இவன் ஒரு ஆள் ஊரை கருத்து போடுவாயா? பேசாமல் இரு. சொல்லிக்கிட்டே இல்லைன்னா வந்து பேசினா உனக்கு வந்து வரேன். CVS திருப்பதி பூக்கடை பழக்கடை பாலக்குறிச்சி தீவிர நண்பன், என் நண்பன் 201. சி சதீஷ்குமார் பாலக்குறிச்சி அவர்கள் 101. ஆளுக்கு பாதி காசு. இதை கூட போறாம அடைவாங்க. 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சாலும் ஜெய்வன் வைக்கிறாங்க எனக்கு. எதில் விட்டு நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. நீங்கள் நல்லா வருவீங்க, ஹெல்த்துக்கு நல்லது. கடுப்பேத்துறாங்க. ஓ மூச்சிக்கு அவங்க வராள். நீ சொல்லிக்கிட்டே இருக்கடா. சரவணா மைசெட் சூப்பர் சரவணா. நல்ல சவுண்டு ஏற்றி பொம்பளை பிள்ளை வரும்போது ஏற்றுவியே, குதியாலாம் போடுவியே. ஐயா அங்கிட்டு 2 பேர்த்து அப்புறப்படுத்தணுமையா? மருதமணி வரும்போதே வேடிக்கை இருக்கு. நான் தூக்கி அவனை இங்கே எரியலை. உன் விதரில் வந்து எத்தலை விட பார். நாடகத்தை காண வருகவர்கள்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர், மரவப்பட்டி அன்பு இதயங்களுக்கு நன்றி. மரவப்பட்டியில் இப்போ நான் சொன்னேன் பாட்டைங்க காலத்தில் எப்படி வந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொன்னாதான் தெரியும். அதான உண்மை. ஆனால் இப்போ நீங்கள் போடக்கூடிய நாடகம் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும் யூடியூப்பில். அது காரணம் யார்? இந்த யூடியூப்புக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. சில ஊரில் யூடியூப் ஸ்டாண்டு போடுறாங்க, எங்களுக்கு மறைக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய நாடகமும் இப்படியாப்பட்ட ஊரும் இந்த தமிழகத்தில் இருக்குது என்பதை உலக நாட்டில் உள்ள தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் எடுத்து செல்வது யூடியூப் சேனல் தான். அதே மாதிரி பாமர தமிழர்களை சினிமா துறை வரையும் சின்ன துறையிலையும் கொண்டு சேர்த்தது யூடியூப் சேனல் தான். ஒரே ஒரு யூடியூப் சேனலில் ஜிபி முத்து செத்தவையன் நாரப்பையன் கடைசியில் அங்கிட்டு போய் இன்னைக்கு கோடி கணக்கில் வீடு கட்டிப்பிட்டேன். இந்த மாதிரி இந்நேரத்தில் போன் வருது, கப்ளிங்க தெரியும். இதை சொன்னால் நம்மளை லூசி போயிடுவேன். இந்நேரத்தில் போன் வருது. அம்மா அமெரிக்கா அதிபர் ட்ரம்மு பேசுகிறாரு, நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணி விட சொல்கிறேன். இவர் பேசுகிறாரு. ட்ரம்மு கிடையாதுல, வெந்தரா வாலி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் எங்கடாவேன்? கவட்டுக்குள்ளே இருக்காண்டா. பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் கப்ளிங். அது இல்லை ப்ரோ. ஐயோ, எங்கள் அண்ணன் தம்பியில் வச்சு நான் மேய்க்கிறதுக்குள்ள ஐயோ வந்திருக்க மாட்டேன். அவன் கோயம்புத்தூர்ல இருந்தா இந்த பயலை எதுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா? ஏப்பா அவனை தூக்கி வச்சிருக்க? பயப்பட மாட்டானே. நாய் வரைக்கும் கிளம்பிருச்சா? அப்போ அந்த நாடகம் புழு புழுன்னு இருக்கு.
உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அத்தனை தமிழர்களுக்கும் நான் சொந்தக்காரன். என்னை வாழ வைத்து அழகு பார்த்து உலகமே ஒரு நாள் திரும்பி பார்க்கும்டா என்று சொல்லி என்னை விட்டு பிரிந்து விண்ணுலோகத்திலிருந்து என்னை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் தினசரி எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர். அவர் இல்லாததான் ஒரு வேதனை. இன்றைக்கி எத்தனை வயசானவங்களுக்கு ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் நான் தகப்பான் சாணத்திலே நான் பார்த்து கொள்கிறேன். அது இருந்தாலும் எங்கள் வாத்தியார் இருந்திருந்தாருன்னா அவருக்கு தனி ஒரு அரமனை கட்டியிருப்பேன் 1 கோடி ரூபாய்க்கு. அவர் போட்ட பிச்சை தான் இந்த நாடகத்தில் நான் கோமாளி. என்னப்பா வரையே விடாதா? எதுக்கு வரேன்? அங்கேருந்து யூடியூப்பில் பார்க்க வேண்டியானே, ஏதாவது பொம்பளையே பார்க்க வந்திருப்பேன். பொம்பளை பிள்ளைய உடனே என்ன எதுன்னு வாங்கி அந்த பிள்ளை மெசேஜ் போட்டிருக்க, வினோத் வாடா டொங்காஸ் போட இருக்கோம் வந்துருக்கேன். என்னையே பார்க்க வரேன். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளம் அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் எங்கள் வாத்தியார். எங்கள் வாத்தியார் பேர் மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு போகின்ற வழியிலே வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா 600 வருஷம் பட்ட உடமரந்தான் படுக்க. ஒத்த முள்ள இன்ன வரைக்கும் யாரும் தொட முடியாது. 3 அடி ஊற்று தண்ணி இன்ன வர வத்தலை. 1000 அடி போரை போட்டு காசை கொடுத்துட்டு புகையாக வருதுன்னு மூடி போட்டு போயிடுறாங்க. ஆனால் 3 அடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை. கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் தான் இந்த எம்கேஆர். குடும்ப கஷ்டத்தினால் அங்கிருந்து இடம் பெயர்ந்தோம். என் தாய் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே. இந்த கூத்தாடினால் எத்தனை பேருக்கு கஞ்சி ஊற்ற முடியுமோ கூத்தாடி ஊற்றுவேன். எம்கேஆர் அன்பாலயம் என ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். அன்பு உறவுகளே,